வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா நவம்பர் 8, 2005 கேரள மாநிலம் பாரசாலை. கேரள மாநிலத்தில் இருக்கிற பாரசாலைங்கிற ஒரு ஏரியாவில் அகில், இவங்களுடைய ஒய்ஃப் தேவிகா, இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுடைய லைஃப்பில் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில அமானுஷ்யமான சம்பவங்கள் இவங்க லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது. என்ன காரணத்துக்காக இவங்களுடைய லைஃப்பில் 3 மாதம் தன்னுடைய லைஃப்பில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது சினிமாவே மிஞ்சும். சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு இவங்க லைஃப்பில் நடந்த அந்த அதிபயங்கரமான அமானுஷ்யமான சம்பவங்கள் எதுக்காக இவங்க லைஃப்பில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு காரணமானது என்னது, ஒட்டுமொத்த கேரளாவையுமே அதிர வச்ச 2005 காலகட்டத்தில் கேரளா முழுக்க பேசுகிற அந்த அதிபயங்கரமான அமானுஷ்யமான சம்பவம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல்லாக டிகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டிகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் பாரசாலையில் வசிச்சுட்டு வர்றவர் தான் அகில். இவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வர்றாரு. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போதே கூட வேலை பார்க்குற தேவிகாங்கிற பொண்ணு கூட ஃபஸ்ட்டு பழக்கம் ஏற்பட்டு, அந்த பழக்கம் பின்னாளில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி, ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த லெவலுக்கு லவ்வர்ஸாக மாறுறாங்க. பின்னாளில் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி இவங்களுடைய லைஃப் 3 மாதமும் ரொம்பவும் சந்தோஷமாக அப்படி இவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த 3 மாதம் கழித்து இவங்க லைஃப்பில் நடந்த, இனிமே கண்டினியூவாக நடக்க போகிற அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அதுதான் பிள்ளையார் சொல்லின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட், இவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இவங்க வீட்டுக்கு வெளியில் கட்டி போட்டிருந்த நாய் விடாமல் குறைச்சிக்கிட்டே இருக்கு. நாயோடைய சவுண்டுகள் நேரம் ஆக ஆக வெறி பிடிச்சா எப்படி கத்தும், அந்த மாதிரி அது சங்கிலியை அத்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் ஒரு விதமான உருமலோட அந்த நாய் போராடும். அப்படி விதமான சவுண்டு கேட்குது. இவங்க லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. நாய் அந்த வாசலில் கேட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த கேட்டுக்கிட்டேயும் யாருமே இல்லை. இவங்க நாய் ஏண்டா குலைக்குதுன்னு அகில் மட்டும் கீழே வந்து பார்க்குறான். இவன் கீழே வந்த உடனே அந்த நாயோடைய குறைப்பில் சவுண்டு இன்னும் அதிகமாகுது. அந்த கேட்டை பார்த்து குலைக்குது. இவன் அந்த நாயை பேர் சொல்லி கூப்பிட்டு எவ்வளவோ இது பண்ணியும் அந்த நாய் கொஞ்சம் கூட அமைதியாகல. இவன் என்ன இது பண்ணுறதுனே தெரியாமல் மறுபடியும் மேலே போய் படுத்துடுறான். ஆனால் கொஞ்ச நேரத்திலே அந்த நாய் குறைக்கிற சவுண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரு. சரின்னு இவனு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் இதே மாதிரியே சேமா சம்பவம் நடக்குது. ஆனால் இவன் கீழே போகாமல் மேலே இருந்தே பார்க்குறான். ஆனால் அதே மாதிரி அந்த நாய் கொஞ்ச நேரம் குறைக்குது,
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் இல்லாமல் அமைதியாயிடுது. இதே மாதிரியே தொடர்ந்து 2 நாட்கள் அவன் வீட்டு வாசலில் இருந்த அந்த நாய் அதே மாதிரியே குலைச்சிட்டு இருந்திருக்கு. 3வது நாள் அதே மாதிரி நாய் குறைக்குதான்னு பார்க்குறக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தூங்காமல். ஆனால் நாய் குறைக்கவே இல்லை. சரின்னு சொல்லி இவனும் படுத்து தூங்கிடுறான். ஆனால் காலையில் முழிச்சு பார்த்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா அந்த நாய் கெட்டி போட்ட அந்த இடத்துல அந்த நாய் இறந்து கிடந்துச்சு. அவனுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்கு. 2 நாள் நாய் குறைச்சிது. நம்மளும் வந்து பார்த்தோம், கேட்டுக்கிட்டையும் வரல. ஆனால் அந்த நாய் கேட்டை பார்த்து மட்டும்தான் குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. 3வது இப்படி நாய் இறந்து கிடக்கு அப்படின்னு நாய்க்கு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறான். எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சாப்பாடு சாப்பிடாமலே அந்த நாய் இறந்துருக்கு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி இதாக இருக்கும்? திருடன் யாரும் வந்திருப்பாங்களா, இல்லை நாய்க்கு விஷங்க எதுவும் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா கூட ஏதாவது இதாக இருந்திருக்கும். நாயை அடித்து கொண்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த நாய் மேலே எந்த காயமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசனையில் இருக்கான். அப்போதான் இவன் மைண்டுக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம வீட்டில் தான் சிசிடிவி இருக்குல்ல, சிசிடிவியை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சிசிடிவியை போட்டு பார்க்குறான். சிசிடிவியை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சிக்கு மேலே இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. அந்த கரெக்டாக 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஒரு உருவம், கருப்பு கலரில் ஒரு உருவம் கிராஸ் பண்ணி வருது. அந்த உருவம் கரெக்டாக பக்கத்தில் வந்து இந்த நாய் பக்கத்தில் நிற்கவும், நாய் குறைக்கிற மாதிரி அதனுடைய ரியாக்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் சத்தம் எதுவுமே பதிவாகலை. இவன் காதுக்கும் எந்த சத்தமும் கேட்கல. அந்த நாய் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே படுத்துருது, அதாவது இறந்துருது. ஆனால் சிசிடிவியில் அப்படியே படுத்த மாதிரி அதை காட்டுது. மறுபடியும் அந்த கருப்பு உருவம் அப்படியே இவனுடைய வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அந்த சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இவனுக்கு அதை பார்த்த உடனே உடம்பெல்லாம் வேக்க ஆரம்பிச்சிருது. என்னடா இது, மூஞ்சியும் இல்லை முகரையும் இல்லை, ஒரு கருப்பு இணல் மட்டும் வந்த மாதிரி இருக்குன்னு இவனுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவன் சிசிடிவியை அந்த நாய் 2 நாள் தொடர்ந்து குலைச்சதை அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். அப்பந்தான் இதே கருப்பு உருவம் அதுலேயும் பதிவாகியிருக்கு. 2 நாள் அந்த கருப்பு உருவம் இவனுடைய கேட்டு பக்கத்திலே வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. கேட்டை தாண்டி உள்ளே வரலை. 3வது நாள் அந்த கருப்பு உருவம் உள்ளே வரும்போது அந்த கருப்பு உருவம் இந்த நாய் குறைச்சிருக்கு, ஆனால் சவுண்டு வெளியே கேட்கல, அன்னைக்கு இறந்துருக்கு. அதே மாதிரி அந்த சிசிடிவியில் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் முதல் நாள் நாய் குலைக்கும் போது கீழே போய் பார்த்தான்ல என்ன சவுண்டுன்னு. அப்போ இவன் நின்ன உருவம், இவன் கேட்டுக்கிட்ட யார் நிற்கான்னு பார்க்கும்போது அந்த கேட்டுக்கிட்ட அந்த உருவம் நின்றுருக்கு. அது இந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கு. ஆனால் இவன் கீழே போய் அங்கே அந்த கேட்டை பார்க்கும்போது அந்த உருவத்துடைய முகம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அந்த உருவம் கொஞ்சம் கோபமாக இவனை பார்த்துக்கிட்டே வெறிக்க நின்ன மாதிரி அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. அதை பார்த்த உடனே அகிலுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது என்னடா, இது என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லாமல் அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்து நேராக ஸ்டேஷனில் போய் இதை கொடுத்து, இது என்னதுங்க, என் வீட்டில் 2 நாளாக இதே மாதிரி நாய் குறைச்சிருந்துச்சி, 3வது நாய் சேர்த்து போச்சு, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், யாரும் திருடனா ஏதாவது வேஷம் போட்டு வந்திருக்கானு சொல்லி அவங்க பார்க்கவும், அவங்களுக்கும் அதே மாதிரி தான் தெரியுது கருப்பு உருவம், மூஞ்சும் இல்லை முகரையும் இல்லை. ஆனால் போலீஸ்காரங்க சொன்னது இது ஏதோ ஒரு இணல் மாதிரி லைட் வெளிச்சத்தில் ஏதோ ஒரு ஒளி வந்து கிராஸ் ஆன மாதிரி இருக்குது, நீங்கள் இதை பார்த்துட்டு எதுவும் பீதி அடைய வேண்டாம், இதே மாதிரி நிறைய இதை நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் கேமராவில் இதாக இருக்குது அப்படின்னு அவங்களும் இதை அலட்சியமாக விடுறாங்க. ஆனால் அகில் மனசுக்கு மட்டும் இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறது மட்டும் அவனுடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. அடுத்த நாள் இதே மாதிரி இதை யோசிச்சுக்கிட்டே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வேத்து ஊற்ற ஆரம்பிக்குது. என்னடா ஆச்சு, கரண்ட் எதுவும் போயிருச்சா
இல்லைன்னா ஃபேன் எதுவும் இதாகிடுச்சா அப்படின்னு யோசிக்கிட்டே அவன் முழிச்சு பார்த்தவனுக்கு பேரதிர்ச்சி. தான் பக்கத்தில் படுத்திருந்த மனைவி அந்த ஃபேனில் அவங்களுடைய சேரியை எடுத்து, அதாவது சூசைட் பண்ணுற தூக்கு மாட்டிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அகிலுக்கு, தேவிகா என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவன் கத்த, அவள் கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி எதுவுமே பேசாமல் இவனை பார்த்துட்டு இருந்திருக்கா. இவன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஃபேனில் அப்படின்னு கேட்ட உடனே அவள் எதுவுமே தெரியாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணும் அப்படியே பெட்டில் மயங்கி விழுந்துடுறான். இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. நம்ம வீட்டில் நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாமே நடக்குது, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே, இதை நம்ம யார்கிட்ட சொல்ல அப்படின்னு அடுத்த நாள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். இப்படி இவன் நைட்டு ஃபேனில் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக சேலை எடுத்து கட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே இவளை சத்தம் போகிறான், ஏமா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு, நான் எதுவுமே அப்படி பண்ணலை, இவங்க சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலை, நான் அப்படி பண்ணலை, நான் நிம்மதியாக தூங்கிட்டு தான் எழுந்திரிச்சிருக்கேன்னு அந்த பொண்ணுன்னு சொல்ல இவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த நாள் இதே மாதிரி தான் பகலில் எல்லாமே நல்லா இருக்கிற அவனுடைய ஒய்ஃப் நைட் சமயங்களில் ஒரு சில மாற்றங்கள் தன்னுடைய மனைவிக்கிட்ட இருந்து அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் கண்ணாடியில் போய் தலை சீவிட்டு இருக்கான். அப்போ பெட்டில் பின்னாடியே அவனுடைய ஒய்ஃப் உட்காந்துருக்கா. இவன் தலை சீவிக்கிட்டே சும்மா யதார்த்தமாக தன்னுடைய ஒய்ஃபை கண்ணாடியில் பார்க்குறான். அப்போ இவனுடைய ஒய்ஃப் இவனையே கண்ணெடுக்காமல் பார்த்துக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கா. இவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் அவனுடைய ஒய்ஃப் கையில் ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் மறுபடியும் அதே மாதிரி கண்ணாடியில் தலைக்கிட்டு தன்னுடைய ஒய்ஃபை பார்க்குறான். இதே மாதிரி அவனை கண்ணெடுக்காமல் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கா. இவன் திரும்பி பார்த்துட்டு, என்ன நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒய்ஃபை பார்த்து கேட்குறான். அதுக்கு, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நீங்கள் என்னன்னா நீங்களும் உங்கள் அம்மாவும் இன்றைக்கி என்னன்னா ஃபேனில் நான் எதோ தூக்க மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டீங்க, இன்றைக்கி என்ன நக்கல் பண்ணுறீங்களாங்க, உங்களை நக்கல் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல இவனுக்கு ஒன்றுமே தெரில. சரி தூங்கு, நான் உன்னை சும்மா கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். ஆனால் இவன் மனசு ஒரு நிலையிலேயே இல்லை. தான் வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தன்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு அவன் யோசிக்கிட்டே இருக்கிறான். இப்படியே 2-3 நாட்கள் ஓட திடீர்னு நைட்டு இவன் முழிச்சு பார்த்தா இவனுடைய ஒய்ஃப் இவனையே எந்திரிச்சு பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. இவன் என்னன்னு சொல்லி அவளை பார்த்து பயத்தில் கத்துனா. அவள் நார்மல் நிலைமைக்கு என்னாச்சுங்கன்னு சொல்லி பண்ணுறான். ஆனால் இவனுக்கு தான் ஒய்ஃபுக்கிட்ட தான் பண்ணுறதை சொன்னான். அவளால் நான் அப்படி பண்ணலை அப்படிங்கிற மாதிரியே அவளும் சொல்ல. அவளுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவங்க இல்லைடா, உன் மனசு தான் காரணம், அவள் நார்மலாக தான் இருக்கான்னு எவ்வளவோ அவங்க சொல்ல. இவன் மனசு சமாதானமே ஆகலை. இவன் மனசுக்கு படுது தப்பு நடக்குதுன்னு. ஆனால் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டுக்காங்களே அப்படின்னு காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பந்தான் அந்த கடைசியான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ தான் மேலே யாரோ ஏதோ கெட்டுற மாதிரி, கைத்தை வச்சு கெட்டுற மாதிரி, இவனுக்கு உடம்புல யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி இவனுக்கு தெரிஞ்சு இவன் முழிச்சு பார்க்குறான். இவன் பக்கத்தில் படுத்திருந்த மனைவி இவன் கழுத்து பக்கத்தில் சம்மணம் போட்டு உட்காந்து அவள் கட்டியிருந்த சேலை துணி எடுத்து இவன் கழுத்தில், அதாவது கொல்றதுக்கு தூக்கு போடுறதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருந்திருக்கா. அதை பார்த்த உடனே இவன் அலறி அடித்து தான் மனைவியை பிடிச்சி பெட்டிலிருந்து கீழே தள்ளி கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வந்துடுறான். இனி நான் உன் கூட வாழ முடியாது, நீ என்னையே கொல்ல பார்க்குற அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு நைட்டே அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படி அவன் வெளியே கேட்டுக்கிட்ட அவனுடைய பெட்ரூமை எட்டி பார்க்குறான். அந்த ஜன்னல்லிருந்து அவனுடைய ஒய்ஃப்
இவனை எட்டி பார்க்குறா. ஆனால் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது வேற ஒரு பொண்ணுடைய முகம். அந்த முகத்தை பார்த்த உடனே, நீயா என்னை கொல்லாமல் விடமாட்டியான அலறி அடிச்சு விழுந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்பா அம்மா கிட்ட தான் கண்ட காட்சியை எல்லாத்தையுமே சொல்கிறான். அவங்களுக்கு இன்னும் பேரதிர்ச்சியாக இருக்குது. அவளா வந்திருக்கா, அவள் தான் இவெல்லாம் இப்போ எல்லாம் பண்ணதா அப்படின்னு அவங்க கேட்க, இவங்க 3 பேருக்குமே பயத்தில் சாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இனிமேல் செத்தோண்டா, அவள் மறுபடியும் வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் இதை இப்படியே விட முடியாது அப்படின்னு கேரளாவிலே ரொம்ப ஃபேமஸான பகவதி அம்மன் கோயிலில் மந்திரம் சொல்கிற ஒரு மந்திரவாதியை போய் பார்க்குறாங்க. அவர் பார்த்த உடனே, எடுத்த உடனே அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ விதைச்சதெல்லாம் இப்போ உன்னை அறுக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, அதுதான் உன்னுடைய லைஃப்பில் இப்படி நடக்குது அப்படின்னு அவர் சொல்ல, அவர் மனைவிக்கும் தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்கிறாரு சாமி அப்படின்னு ஒன்று. அந்த சாமியார் இந்த பொண்ணை ஒரு பார்வை பார்க்காரு. அவரு சொல்லாமலேயே அவர் வாயிலிருந்து ஒரு சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. லட்சுமி உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதிலிருந்து மீள்றதுக்கு எங்களுக்கு வழி சொல்லுங்க சாமின்னு சொல்லி இவங்களும் அந்த ஒரு சில மந்திர தகடுகள், அதுக்கு போக இந்த மந்திர தகடுக்கெல்லாம் அவள் கட்டுப்பட மாட்டா, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பூஜை பண்ணுனாதான் அந்த ஆன்மா உங்கள் வீட்டை விட்டு போகும் அப்படின்னு அவர் ஒரு டேட் குறித்து அனுப்புகிறார். இந்த டேட்டில் நாங்கள் உங்கள் வாரோம், இந்த ஜாமான்லாம் வாங்கி வைங்க, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் பூஜை பண்ண வரோம் அப்படின்னு அவர் சொல்ல, இவங்களும் சரி சாமின்னு சொல்லி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த தன்னுடைய ஒய்ஃபுக்கு யோசனையாகவே இருக்குது. சாமியார் யாரை சொன்னார், நீ விதைச்சதெல்லாம் இருக்கிற காத்திருக்க, லட்சுமி உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வெறியோடு இருக்கான்னு எதுக்காக அப்படி சொன்னார், யார் இந்த லட்சுமி அப்படின்னு அவங்களுக்கு யோசனையாகவே இருக்குது. அப்போ நான் அவங்க மாமியார் மாமனார் தன்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாரும் இருக்கும்போது, நீங்கள் எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க, என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே அகில் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அரேஞ்ச் மேரேஜ். எனக்கு வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சொந்தத்தில் இருக்கிற பொண்ணு அப்படின்னு. நான் எவ்வளோ வேண்டான்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தும். ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்காம என்னை கட்டாயப்படுத்தி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனால் என்னுடைய லைஃப் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம், நான் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உன் மேலே ஒரு விதமான ஈர்ப்பு வந்துடுச்சு. நான் என்ன அறியாமலே ஒன்றை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நான் வீட்டில் இருக்கும்போதே நான் உங்ககிட்ட நிறைய டைம் ஃபோன் பேசியிருக்கேன். இது என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. அவள் என்கிட்ட 2-3 டைம் சொன்னான், நீங்கள் என்னை விட்டுட்டு யாருமே எனக்கு ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் வேறு ஏதோ பொண்ணுக்கிட்ட டச்சில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவள் எத்தனை டைம் என்னை என் கூட சண்டை போட்டா. நான் கொஞ்ச நாள் மறந்துக்கிட்டே வந்தேன். ஒரு நாள் நான் போதையில், ஆமாம் எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை கெட்டுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, எங்கள் அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினால தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அவன் போதையில் சொல்லிட்டு தூங்கிடுறான். ஆனால் அந்த பொண்ணு இவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தாங்க முடியாமல், ஏன்னா அந்த பொண்ணு இவனுக்கு சொந்த மாமா பொண்ணு, அதனால வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இவனா உயிர். ஆனால் இவனுக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பமே இல்லை. பெரியவங்களுக்கு விருப்பத்துக்காக அந்த மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவன் குடி போதையில் அந்த பொண்ணை மனசில் உள்ளதை சொல்லிட்டு தூங்கிட்டான். அந்த பொண்ணு நைட் இவன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தூக்கமே வராமல் மனசு உடைஞ்சு போன அந்த பொண்ணு அதே வீட்டில் ஃபேனில் தூக்கு போட்டு அந்த பொண்ணு இறந்துட்டு. அடுத்த நாள் காலையில் அவன் போதை தெளித்து பார்க்கும்போது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம போதையில் அவட்ட பேச தெரியாமல் பேசிட்டோமோ, என்ன சொன்னோமோ தெரியலையே, இப்படி தூக்கு மாட்டிட்டாளுன்னு சொல்லி அவங்களுடைய அம்மா அப்பா கிட்டையும் சொல்ல, அவங்களும்
இதை தானா அந்த பொண்ணு பண்ணது தற்கொலை தான், ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் இவன் தான். லாஸ்டில் அந்த கொலையை தற்கொலையாகவே மாற்றிட்டாங்க. இதனால் அவங்க 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்திருந்திருக்கு. இவங்க அந்த ஃபஸ்ட்டு மேரேஜை மறைச்சிட்டு இந்த பையன் தன் கூட வேலை பார்க்குற அந்த வேதிகாங்கிற பொண்ணையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால அந்த பொண்ணுடைய ஆன்மா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணியிருக்கு. இவனை எப்படியாவது கொல்லணும். ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் 2ஆவதாக மேரேஜ் பண்ண அந்த வேதிகா ஒரு பொண்ணுடைய சாவில் தான் என்னுடைய வாழ்வா, எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அந்த பொண்ணு சாகும்போது எவ்வளோ கண்ணீரோட செத்துருக்கும் அப்படின்னு இந்த அகில்ங்கிற பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிட்டு இவங்க வீட்டில் எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் அந்த பொண்ணு இல்லை, இதுக்கப்புறம் உங்களுடைய உண்மையான தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டு, ஒரு பொண்ணோட வழி ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் அந்த பொண்ணோடைய வழி என்ன வழியில் இறந்து போயிருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால தான் இவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி போயிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.